எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி 1 இயர் லோவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. கடந்த 2025 மார்ச்சில் நிஃப்டி இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அதே இடத்துல தான் இப்போ வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. 23,640 க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா நிஃப்டி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட்டையுமே உடைச்சி அன்சப்போர்ட், அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் இப்போ வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 21,800 வந்துருமா? இப்போ நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, இதனுடைய செல்லிங் ப்ரெஷர் திரும்ப நாளைக்கும் ஸ்டார்ட் ஆகுமா? ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால திரும்ப ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் தான் வரதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி நடக்குமா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஓப்பன்லேயே வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து டே லோ வந்து 23,555 டே லோ. அதேமாதிரி டே ஹை 23,830 டே ஹை. கீழே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை வந்து மேலே நல்லா வந்திருக்கு. வந்த மார்க்கெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப க்ளோசிங் வந்து டவுன் ஆகி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய க்ளோசிங் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்? வாரத்தின் கடைசி நாள் திரும்ப செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சு எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி க்ளோஸ் வச்சுக்கிறதுனால திரும்ப இன்னும் ஃபர்தராக கீழே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி நாளைய மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ 23,550 வந்து ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,400 வந்து ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,350 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 23,750 ஒன்று, அடுத்தது 23,851, அடுத்தது 23,920 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு கீழே ஒரு டவுன் வந்துட்டு மேலே வந்து ஒரு அப்பும் வந்திருக்கு. லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு லோவை க்ரியேட் பண்ண அந்த இடத்துலேருந்து ஒரு பையிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து ஒரு 100-200 பாயிண்ட் வந்து சடனாக வந்து ஒரு ரீபவுண்ட் வந்து கொடுக்கு. அதே மாதிரி நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு கேப் டவுன், பெரிய லெவலில் கேப் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா, இதாவது 23,350 ரேஞ்சு, 300 to 350 ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் அங்கேருந்து மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி பவுன்ஸ் ஆகிற மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த 23,750க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே நல்லாவே திரும்ப மேலே போகும். அப்படி இந்த லெவலுக்கு மேலே போக முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். திரும்ப அந்த 300 to 700 இந்த மாதிரி வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. மார்க்கெட் இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.